சுத்தமான குடிநீர் கேட்டு போராட்டம் நடத்தின சிறுவர்கள் உட்பட 3 பேர் இராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் 2013ஆம் ஆண்டில் பதிவாகியிருந்தது. ஒரு சிங்கள பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட 4 சந்தேக நபர்கள், 3 இராணுவ சிப்பாய்களும் மேஜர் ஜெனரல் ஒருத்தரும் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இப்போ சட்டமாதிபர் திணைக்களம் போதுமான சாட்சியங்களை முன்வைக்காததால் அந்த 4 சந்தேக நபர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறதா நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு. விசாரணை நடத்தின அதிகாரிகளினுடைய சட்டமாதிபர் திணைக்களத்தின் விசாரணையில் இருந்த குறைபாடுகள் தான் இவங்க விடுவிக்கப்பட்டதுக்கான காரணம்ன்றதையும் நீதிமன்றம் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கு. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன, வழக்கு விசாரணையில் நடந்தது என்னன்றதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த காலப்பகுதியில் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. இந்த காலப்பகுதியில் ஒரு சிங்கள பிரதேசத்தில் வெளிவேறிய ரதுபஸ்வல என்ற பிரதேசத்தில் சுத்தமான குடிநீர் கேட்டு சாதாரண பொதுமக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டம் நடத்துகிறாங்க. பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் உட்பட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறாங்க. அந்த பிரதேசத்தில் ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலை இருக்குது. அரசியல்வாதி ஒருவருக்கு சம்பந்தப்பட்ட, இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிற ஒருவரோட சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை என்று சொல்லப்படுது. ஜனாதிபதி தேர்தலில் அந்த அவர் வேட்பாளராக களமிறங்கலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. அவரோட சம்பந்தப்பட்ட அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற கழிவுகள் மூலமாக சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. ரசாயன பதார்த்தம் தங்களுடைய குடிநீரில் கலக்குது என்ற குற்றச்சாட்டை முன் வச்சு அந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் தொடர்ச்சியாக 5 நாட்கள் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தொழிற்சாலை கழிவுகள் மூலமாக குடிநீர் அசுத்தமடைஞ்சி பலர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா கூட ஊடகங்களில் கடந்த காலங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வச்சு மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆர்ப்பாட்டம்ன்றது வன்முறையாக மாற்றப்படுது. அவசரகால சட்டம் அப்ப ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு செயலாளர் இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. இராணுவம் இதுக்கு பிறகு வரவழைக்கப்பட்டிருந்தது. அவசரகால சட்டம் என்ற அடிப்படையில் இராணுவமும் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு 4 பேர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது. மேஜர் ஜெனரல் ஒருத்தரம், 3 இராணுவ சிப்பாய்களும். இதிலையும் குறிப்பாக 94 குற்றச்சாட்டுகள் இவங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டு சட்டமாதிபர் திணைக்களம் தான் இந்த வழக்கு விசாரணையை கூட நடத்தியிருந்தது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தினது, பொல்லால தாக்குனது உட்பட பல குற்றச்சாட்டுகள் இந்த 4 பேருக்கும் எதிராக சுமத்தப்பட்டிருந்தது. இதிலும் குறிப்பாக இந்த விசாரணைகள் அந்த காலத்திலிருந்து முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலேயும் விசாரணைகளை மழுங்கடிக்கிறதுக்கான பல முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திட்ட இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் விசாரணை நடத்தின அதிகாரிகள் மாற்றப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகியிருந்தது. சட்டமாதிபர் திணைக்களம் சார்பு ஆஜரான சட்டத்தரணிகள் அடிக்கடி மாற்றப்பட்ட சம்பவங்களும் அந்த காலத்திலிருந்து பதிவாகியிருந்தது. அதுக்கு பிறகு வந்த நல்லாட்சி என்று சொல்லப்படுற ரணில் மைத்ரி ஆட்சியிலையும் கூட இந்த வழக்கு விசாரணை உரிய முறையில் முன்னெடுக்கப்படலை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாகவே சுமத்தப்பட்டிருந்தது. இந்த அவசர காலம் பிறப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இந்த சம்பவம் பதிவாகுது. இதில் பாதிக்கப்பட்ட 27 பேர்கிட்ட சாட்சியங்கள் பதிவு செய்யப்படுது. இந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையில் கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இந்த 27 பேர்லையும் நேரில் கண்ட சாட்சிகள் 8 பேர், 6 நிபுணர்கள், 10 விசாரணை அதிகாரிகள் என்று சொல்லி சாட்சி விசாரணை நடத்தப்படுது. இந்த சம்பவத்துக்காக 289 இராணுவம் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சிங்கள பிரதேசத்தில் நடந்த சம்பவம் தான் இதுன்றதும் ஞாபகப்படுத்த வேண்டியது. இந்த இடத்துல இராணுவம் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருந்தாலும் கூட ஏராளமான கேமராக்கள் அந்த இடத்துல இருந்தது. சிசிடிவி காட்சிகள் அந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்கள் வெளியாகி இருந்தது. இதை தவிர ஊடகவியலாளர்கள் ஏராளமானவர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. இதில் பதிவு செய்யப்பட்ட பல காட்சிகள் ஊடகங்கள் அந்த சந்தர்ப்பத்திலேயே வெளியாகி இருந்தது. ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவங்கள் கூட அந்த நேரத்தில் பதிவாகி இருந்தது. இராணுவ உயரதிகாரிகளால் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டாங்க, அவங்களோட கேமரா பறிக்கப்பட்டது மாதிரியான சில சம்பவங்கள் கூட அந்த இடத்துல பதிவாகி இருந்தது. இந்த சம்பவம் வெளி உலகத்துக்கு இலங்கை மக்களுக்கு தெரியக்கூடாது என்றதுக்கான பல முயற்சிகள் அந்த இடத்துலேயே இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது ஊடகங்களில் கடந்த காலங்களில் வெளியான தகவல் தான். இந்த மாதிரி அந்த இடத்துக்கு இராணுவம் வரவழைக்கப்பட்டிருந்தாலும் இராணுவ சீருடை இல்லாமல்
சாதாரண உடையில டிஷர்ட் போட்டு கொண்டிருந்த பலர் அந்த இடத்துல நடமாடினதா காட்சிகள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. இதை தவிர கருப்பு உடுப்பு போட்டுக்கொண்டு பலர் அந்த இடத்துக்கு வந்ததாகவும் ஆதாரங்கள் இருக்கு. இப்ப கம்பஹா மேல் நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை முடிச்சு தீர்ப்பு அறிவிக்கும் போது சுட்டி காட்டின மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கருப்பு உடுப்புல வந்த நபர்கள், சாதாரண உடையில இருந்த நபர்கள் யாரு, அவங்க மேல ஏன் சட்டமாதிபர் திணைக்களம் இந்த வழக்கு தொடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு எதிரான சாட்சியங்களை முன்வைக்கிறதுக்கு, அடையாளப்படுத்துறதுக்கு ஏன் முன்வரல என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை நீதிமன்றமே எழுப்பியிருக்கு. இதை தவிர இந்த வழக்கு விசாரணையில் 89 துப்பாக்கிகள், இந்த சம்பவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட 89 துப்பாக்கிகள் வழக்கு விசாரணைக்காக கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த 89 துப்பாக்கிகளையும் இருந்து இந்த சந்தேக நபர்கள் பயன்படுத்தின துப்பாக்கிகள்ல இருந்து மட்டும் 12 தோட்டாக்கள் வெளியேறி இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதே நேரம் இன்னும் 7 துப்பாக்கிகள்ல இருந்தும் 21 தோட்டாக்கள் வெளியேறி இருக்கிறதும் விசாரணைகள்ல உறுதி செய்யப்பட்டிருந்தது. 7 இராணுவ சிப்பாய்கள் பயன்படுத்தின துப்பாக்கிகள்ல இருந்து இன்னும் மேலதிகமா 21 தோட்டாக்கள் வெளியேறி இருக்கு. ஒரு இராணுவ அதிகாரி தவிர மற்ற 3 பேருட துப்பாக்கிகள்ல இருந்து வெளியேறின தோட்டாக்கள் இதுன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப மற்ற நபர்கள் யாரு, மற்ற இராணுவ உறுப்பினர்கள் யாருன்றதை அடையாளப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு எதிராக சாட்சியங்களை முன்வைக்கிறதுக்கும் சட்டமாதிபர் திணைக்களம் ஏன் தவறு இருக்கு என்ற கேள்வியை கூட நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு அறிவிக்கும் போது எழுப்பியிருந்ததும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த வழக்கு விசாரணையை நடத்தினது, பொதுமக்கள் சார்பா வழக்கு விசாரணை நடத்தினது சட்டமாதிபர் திணைக்களம். பிரதிவாதியா குறிப்பிடப்பட்டிருந்தது இராணுவம், இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள். அப்ப பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பா ஆஜராகிற ஒரு தரப்பு சட்டமாதிபர் திணைக்களம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சார்பான விஷயங்களை முன்வைக்கிறதுக்கு பதிலா அவங்களுக்கு எதிரான பல விஷயங்களையே இந்த வழக்கு விசாரணையில முன்வச்சிருக்கு. இந்த மக்கள் போராட்டம் நடத்தினது நியாயமான ஒரு காரணத்தை முன்வச்சுதான் என்றதும் வழக்கு விசாரணையில் சொல்லப்படுது. இது சட்டவிரோதமான ஒரு ஒன்று கூடலோ இல்லாட்டி குற்றவியல் சம்பவத்தை நடத்துறதுக்கான ஒரு ஒன்று கூடலோ கிடையாது என்றதுக்கான சாட்சியங்கள் இருக்கு. நியாயமான காரணத்தை முன்வச்சுதான் அந்த சிங்கள மக்கள், குடிநீரை கேட்டு போராடின மக்கள் ஒன்று கூடி இருந்தாங்கன்றது வழக்கு விசாரணையில் தெரிய வந்திருந்தது. ஆனா சட்டமாதிபர் திணைக்களம் வழக்கு விசாரணையில நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்ச ஆவணங்கள்ல சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம், பொதுமக்களோட பொது அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், ஆர்ப்பாட்டக்காரர்கள் செயற்பட்டாங்கன்னு சொல்லி இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது எந்த வகையில் நியாயமானது என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தவிர ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 2 காரணங்கள், கருப்பு உடையில இருந்த நபர்களும் சிவில் உடையில சாதாரண உடையில இருந்த நபர்களுக்கும் எதிராக ஏன் குற்றம் சாட்டப்படலை, மற்ற 7 துப்பாக்கிகள் இருந்து தோட்டாக்கள் வெளியேறி இருக்கு, அந்த நபர்கள் ஏன் பிரதிவாதிகளா இந்த வழக்கு விசாரணையில் குறிப்பிடப்படலை என்ற கேள்விகளை எல்லாம் நீதிமன்றம் முன்வச்சிருந்தது. இந்த வழக்கிலிருந்து 4 இராணுவ அதிகாரிகள், 3 இராணுவ சிப்பாய்களும் மேஜர் ஜெனரலும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் தான் இந்த விடுதலை நடந்திருக்கு. போதுமான ஆதாரங்கள் கிடையாதுன்றது இந்த வழக்கு விசாரணை நடத்தின சட்டமாதிபர் திணைக்களம் அவங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கலன்றதுதான் இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம். நீதிமன்ற வழக்கு விசாரணையில் தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயம், சிவில் அரசியல் உரிமைகள் சட்டத்தின் கீழே ஒரு வழக்கு உரிய முறையில் நடத்தப்பட்டிருக்கா இல்லாட்டி விசாரணை உரிய முறையில் நடந்திருக்கா, விசாரணைகளில் குழப்பம் இருக்கா என்றது சம்பந்தமா நீதிமன்றத்தால் தலையிட முடியாது. இது பிரதிவாதிகளுக்கு சாதகமான தன்மையை ஏற்படுத்த முடியும், ஆனால் வேற வழி கிடையாது. போதுமான சாட்சியங்கள் இல்லைன்ற அடிப்படையில் இந்த 4 பேரையும் விடுதலை செய்கிறோம். இந்த வழக்கு விசாரணையில் ஒரு குறைபாடு இருக்கு என்றதையும் அடிக்கோடிட்டு மேல் நீதிமன்றம், கம்பஹா மேல் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட வழக்கிட தீர்ப்பு அறிவிக்கிறதுக்கு 3 மணித்தியாலங்கள் ஆனதா ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் சுற்றி கேமராக்கள் இருந்தது, ஏராளமான சாட்சியங்கள் ஆதாரங்கள் இருந்தது. அப்படி இருந்தும் கூட குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. எங்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் வடக்கில் என்ன நடந்திருக்கும் என்றதை நாங்கள் உணர்ந்தோம் என்று சொல்லி அந்த நேரத்தில் சிங்கள மக்கள் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை கூட பதிவு செஞ்சுருந்தாங்க. 2015 ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு ராஜபக்ச தரப்பு தோல்வி அடைஞ்சதில் இந்த சம்பவம் பெரும் செல்வாக்கு செலுத்தி இருந்தது. இப்போ திரும்பவும் சிங்கள மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கு. உள்ளக பொறிமுறையில்
பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கடைசி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இலங்கைக்குள்ள கிடையாதுன்றத தமிழ் மக்கள் மட்டும் கிடையாது, சிங்கள மக்களும் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் தான் இப்போ உருவாகி இருக்கு. தமிழர்களுக்கும் உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை கிடையாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு சிங்கள மக்களும் உள்ளக பொறிமுறையை இனி நம்ப போறது கிடையாது. நீதிமன்றத்தில் பல மிக முக்கியமான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அப்படி தீர்ப்பு கிடைக்கணுமா இருந்தால் அதுக்கான போதுமான சாட்சியங்களை சமர்ப்பிக்க வேண்டியது சட்டமாதிபர் திணைக்களம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய விசாரணையில் பல குறைபாடுகள் இருந்ததுன்றது நீதிமன்ற தீர்ப்பிலையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. தமிழ் மக்கள் மாதிரி இனி சிங்கள மக்களும் உள்ளக பொறிமுறையை நம்ப போறது கிடையாது. இன்னும் ஒரு காணொளியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.